Okay, friends, welcome back to the show. This is Tease Live. We care, we share, we are an air. ஸோ நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான டாபிக் அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து பேசுகிறது அப்படிங்கிறது வந்து மியூசிக். மியூசிக் என்ன பண்ணும், உங்களுக்குள்ளே என்ன பண்ணும்? லைக் நீங்கள் வந்து நார்மலாகவே நீங்கள் ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, நீங்கள் அதை வந்து கேட்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு மெடிசன் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, இல்லை ரொம்ப ஒர்க் பண்ண முடியல, ஒரு மாதிரி ஒர்க் டென்ஷனாக இருக்குது, லைக் அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஒரு மியூசிக்கை ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சாங் லைக் அதை கேட்டுகிட்டே நீங்கள் இருக்கும்பொழுது நீங்கள் ரொம்பவே நல்லாவே ஹீல் ஆகிடுவீங்க. ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விதமான லவ்னே சொல்லலாம் அந்த மியூசிக் அப்படின்றது. அண்ட் அது ஒரு ஹீலிங் பவர் அதுக்கு உண்மையிலேயே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒன்ஸ் அப்பான் அ டைம் வந்து நானுமே இந்த மியூசிக்லாம் என்னமோ கேட்குறாங்களே லைக் சம்திங் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்த ஆள் தான். நானும் அதிகமாக சாங்ஸ்லாம் ஒரு காலத்தில் கேட்டதில்லை. பட் இப்போது இந்த லோன்லினஸ் நம்ம நிறைய ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா நம்மளோட லைஃப்பில். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு சயின்டிஃபிக்காக இருக்குங்கிறத பற்றி பேசலாம். பட் நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். மியூசிக் அப்படின்றது எல்லாத்தோட லைஃப்லேயுமே ஏதோ ஒரு மேஜிக்கல் திங் வந்து அது பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். அது ஒரு மேஜிக் அப்படின்னே சொல்லலாம். அந்த விதத்தில் மியூசிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சாங் உங்களோட ஃபேவரட் சாங் கேட்குறீங்க, இல்லை ஏதோ ஒன்று கேட்குறீங்க அப்படிங்கும்பொழுது நீங்கள் வந்து நல்லா ஃபோக்கஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து சாங்ஸ் கேட்க ஆரம்பிக்கும்போது உங்களோட ஹியரிங் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நார்மலாக நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன், எப்பயோ வந்த பாட்டு, எப்பயோ வந்த ஒரு லைன்ஸ் வந்து நமக்கு இப்போ ஞாபகம் இருக்கும். பட் நம்ம படிக்கிற ஸ்கூல் புக்ஸ் வந்து ஞாபகம் இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த லைனை வந்து நம்ம கேட்குற விதம், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற விதம், எல்லாத்துக்குமே ஒரு ஃபேவரட் லைன் இருக்கும். அந்த ஃபேவரட் லைனை கேட்டால் அந்த லைனோட மீனிங்கோட சொல்லுவாங்க, இந்த லைனோட மீனிங் வந்து இது, எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு லைனு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதோட அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டால் யாருக்குமே வந்து தெரியாது. ஸோ அதனால நம்ம ஒரு சாங் கேட்டுட்டு கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. திஸ் இஸ் டிசி லைவ். வி கேர், வி ஷேர், வி ஆர் அன் ஏர். Okay, friends, welcome back to the show. This is TC Live. We care, we share, we are an air. மியூசிக் தட் ஹீல்ஸ் நம்ம அதை தான் வந்து பார்த்தோம். ஸோ மியூசிக் அப்படிங்கிறது ஒரு ஹீலிங் பவர் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விதத்தில் மியூசிக் வந்து நேச்சுரலாகவே ஹீலிங் பவர் இருக்குது. அதில் முக்கியமாக இந்த ஆல்ஃபா வேவ்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து நீங்கள் அதிகமாக தியானம் பண்ணும்போது உங்களால் அந்த ஆல்ஃபா நிலை அப்படிங்கிறத அடைய முடியும். ஆல்ஃபா மேன், இந்த முக்கியமாக இந்த அனிமல் மூவி பார்த்துருக்கவங்களுக்குலாம் தெரியும் ஆல்ஃபா ஆல்ஃபா சொல்லிட்டு. ஸோ லைக் அந்த மாதிரி கிடையாது. லைக் ஆல்ஃபா அப்படின்றது வந்து ஒரு ஸ்டேஜஸ், நம்மள இதில் வந்து ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம பாடிக்கு ஒரு ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஆல்ஃபா நிலையை அடையும் பொழுது நம்ம மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்றது இருக்குது. அண்ட் நிறைய ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, மியூசிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அந்த மியூசிக் அப்படின்றது நம்மளை ஹீல் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி மியூசிக்ஸில் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப மெலோடியான சாங்ஸ் பிடிக்கும். ஒரு சிலர்ஸ்க்கு வந்து மைண்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி லைக் ஃபோக் சாங்ஸ் மாதிரி ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஒரு சிலர் வந்து இந்த லிரிக்ஸ் கேட்டுட்டு அந்த இதை கேட்டுட்டு அப்படியே அமைதியாக சைலண்ட்டாக ஆகிடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான சாங்ஸ் அப்படின்றது ஒரு பர்சனை வந்து சேஞ்ச் பண்ணும். அண்ட் அவங்களோட மைண்டை வந்து ரீட் பண்ணக்கூடியது. ஸோ மியூசிக் தட்ஸ் ஹீல்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு மியூசிக் அப்படிங்கிறது மருந்து. ஸோ ஒவ்வொரு விதமான பாடல்களுக்குமே ஒவ்வொரு விதமான வைப் அப்படின்றது இருக்குது. ஒரு சிலருக்கு எல்லாத்துக்குமே ஃபேவரட்டாக இருக்க சாங் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி எனக்கும் நிறைய சாங்ஸ் இருக்குது. அந்த மாதிரி பார்த்தோன்னா எல்லாருமே அதை விரும்பி கேட்பாங்க. அப்புறம் எனக்கு மட்டும் அந்த சாங் என்ன இதில் இருக்குது, லைக் ஏன் இதை வந்து எல்லாத்துக்கும் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டுட்டு இருக்கவங்க நீங்களே கூட கோவப்படலாம். லைக் இந்த 3 மூவிஸில் வர சாங்ஸ்லாம் அவ்வளோக்கா எனக்கு பிடிக்காது. பட் நிறைய பேருக்கு ஃபேவரட்டான சாங்காகவே அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த மாதிரி ஒரு சில சாங்ஸ் நிறைய இருக்குது. அந்த மாதிரி கானா சாங்ஸ் அதிகமாக எனக்கு பிடிக்காது. கொஞ்சம் மெலோடியாக சம் லைன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரியான சாங்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ என்ன ஹீல் பண்ண ஒரு சில விஷயங்கள் மியூசிக் தட்ஸ் ஹீல்ஸ். அதாவது மியூசிக் பற்றி பேசணும் அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். அண்ட் அந்த மாதிரி மியூசிக் அப்படின்றது வந்து ரியலாகவே நமக்கு வந்து இந்த கிளாசிக்கல் மியூசிக் இருக்குல்ல, அது வந்து நம்மளோட மைண்டை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரிலாக்ஸ் பண்ணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான நேச்சுரலாக இருக்கக்கூடிய இந்த மெலோடி மியூசிக்ஸ் அப்படின்றது நேச்சரான சவுண்டுக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும்.
லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஃப்ளோயிங் வாட்டர் ஃப்ளோ ஆகுறது, பேர்ட்ஸ் வந்து நல்லா காலையில் அந்த ஒரு மாதிரி மைல்டான சவுண்டில் பேர்ட்ஸ் சத்தம் போடல அது, அப்புறம் லீவ்ஸ் வந்து ரஸ்ல் ஆகுறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து ப்ரொமோட் பண்ணுறக்கூடியதாக இருக்கும் இந்த கிளாசிக்கல் மியூசிக் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை ரிடியூஸ் பண்ணி கான்சன்ட்ரேஷனை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது, லைக் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இது பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீலிங் ஃப்ரீக்வன்சி அப்படின்றது ஒன்று கொடுத்துருக்காங்க. இத்தனை ஹெட்ஸ்லேருந்து இத்தனை ஹெட்ஸ் வரைக்கும் மனுஷங்களால் கேட்க முடியும், அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதில் 963 ஹெட்ஸ் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு சயின்டிஃபிக்கலாகவே நிறைய இது வந்து ப்ரூவ் ஆகிருக்கு. நீங்கள் யூடியூப்லலாம் போயிட்டு பார்த்தீங்கனாலே மைண்ட் ரிலாக்ஸிங் அப்படின்னு பார்க்கலாம், ஸ்டடின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேட்குறப்போ இது என்ன இருக்குது, ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கே அப்படின்ட்டு அந்த சவுண்டை நீங்கள் கண்ணு மூடி கேட்கும்போது உங்களோட அந்த பவர் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிறதையும் உங்களோட பவரோட அந்த சேஞ்சஸையுமே வந்து உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து இது பண்ண முடியும். அண்ட் வந்து இந்த தெரப்பீஸில், இந்த மியூசிக் தெரப்பீஸ்லேயே 4 டைப் ஆஃப் தெரப்பீஸ் அப்படின்றது இருக்குது. ரெசெப்டிவ், ரீக்ரியேஷ்னல், கம்போசிஷ்னல், இம்ப்ரோவேஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படிலாம் நான் சொல்கிறதுனால உங்களுக்கு இதெல்லாம் வந்து புரியாமல் இருக்கலாம். ஒரு சில சாங்ஸ் எனக்கு பிடிக்கும்ல, அது கேட்டால் என் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த மாதிரியான சாங்ஸ் பிடிக்கும்னா லைக் எல்லா சாங்ஸுமே பிடிக்கும். பர்டிகுலராக ஒரு சில சாங்ஸில் வர பர்டிகுலர் லைன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாங்ஸாக ஒவ்வொன்றா பேசலாம். அண்ட் இதையும் அதையும் சேர்த்தே பேசலாம். இப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டு வரலாம். ஸோ இது வந்து இந்த 90s காலகட்டத்தில் குட்டீஸாக இருந்தவங்க எல்லாத்துக்கும் ஃபேவரட்டாக இருந்திருக்கும் இந்த சாங் அப்படின்றது. லைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்னன்பே இந்த நார்வீரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்குல்ல, ஸோ அது பட் அதை நீங்கள் கேட்குறவங்க கண்டிப்பாக கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு சில லைன்ஸ்லாம் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக, ஏதோ ஒரு நம்ம வந்து அந்த சாங் கேட்கும் பொழுது நமக்கு ஒரு போயம் கேட்குற மாதிரி இருக்கும். லைக் ஒரு போயம், ஒரு பொய்ட்டர் வந்து ஒரு போயம் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த லைன்லாம் வந்து கேட்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி உற்சாகமாக வாட் அ பியூட்டிஃபுல் லைன் அப்படின்னு இருக்கும். ஸோ அது வந்து ஒரு டப்டு சாங் தான், பட் அந்த சீரியல் பார்த்து தான் நிறைய பேர் வந்து தெரிஞ்சுருப்பாங்க. அண்ட் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த டைமில் இப்போல்லாம் யூடியூப் எடுத்து அந்த சாங் தானா அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம ஜஸ்ட் கேட்டுறோம். பட் அப்போல்லாம் வந்து அந்த ஃபோன் கிடையாது, மொபைல் கிடையாது. அப்போ வந்து Tune6 அப்படின்ற ஒரு சேனல் இருக்கும். அண்ட் அந்த சேனலில் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் சாங் வந்து கேட்க முடியும். அண்ட் அதுக்காக நாங்கள் மார்னிங் எல்லாம் எழுந்திரிச்சு அந்த சாங் மட்டும் வருதான்னு பார்த்துட்டு பஸ்ஸுக்கு கிளம்புற அவசரத்தில் அந்த சாங் வந்ததுன்னா ஐயோ பஸ் வந்துடக்கூடாது, எப்படியாவது இதை கேட்டுட்டு போயிடணும் அங்கே திரும்பி இங்கே திரும்பி. ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான காலங்கள் அது. அந்த சாங்கை நம்ம கேட்கலாம். அதில் பர்டிகுலராக ஒரு லைன் நான் சொன்னேன் இல்லைங்களா, அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண நேர பிரிவையும் இங்கே ஒரு யுகமாகவே கழிக்கின்றோம். ஸோ அதுதான் அந்த லைனு. அண்ட் அதோட மீனிங் எந்த மாதிரி வரும் அப்படின்னா நம்ம ஒரு நிமிஷம் பிரியறதையும் அது ஒரு யுகம் மாதிரி இருக்குது. அண்ட் விழி மூடினால் நீ வருகிறாய், விழி திறக்கையில் ஏனோ மறைகிறாய். ஸோ அந்த மாதிரி அந்த லைன்ஸ் எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த சாங்கை கேட்டுட்டு நெக்ஸ்ட் நிறைய சாங்ஸ் கேட்கலாம். தொடர்ந்து ஒரு சாங்கை கேட்டுட்டு கண்டினியூ பண்ணலாம். தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. திஸ் இஸ் டீஸ் லைவ். வி கேர், வி ஷேர், வி ஆர் அண்ட் okay friends, welcome back to the show. This is TC Live. We care, we share, we are on air. ஸோ நம்ம வந்து பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மியூசிக் தட் ஹீல்ஸ் அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். பியூட்டிஃபுல்லான லைன். நான் அந்த சாங்ஸ் கேட்கும்போது லைக் அது ஒரு மாதிரி மன அமைதியாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பர்சனுக்குமே ஒவ்வொரு விதமான லைன்ஸ் அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ அது வந்து அவங்கள ஹீல் பண்ணுதோ இல்லையோ, லைக் அது ஒரு மாதிரி அவங்கள மனசை வந்து சாந்திப்படுத்தி ரொம்ப அமைதியாகும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட லைஃப்லேயும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம நிறைய விஷயங்கள் அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மியூசிக் தட் ஹீல்ஸ் அப்படின்றது நெகட்டிவ் சவுண்டு இருக்குல்ல, நெகட்டிவ் எஃபெக்ட் ஆஃப் சவுண்டு ஹீலிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சவுண்ட் வந்து எந்த மாதிரியான விஷயங்களை ஹீல் பண்ணணும். எனக்கு இப்போ வந்து பாடியில் இவ்வளோ பெயின்ஸ் இருக்குது, அதை ஹீல் பண்ணுமா? லைக் அப்படி கிடையாது. உங்களோட மனக்குழப்பங்கள் இருக்குது, டெம்ப்ரவரியாக ஒரு சில எமோஷன்ஸ் இருக்கும், ஃபிசிக்கலாக டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, நார்மலாக நீங்கள் ரொம்ப ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி தலை சுற்றுது, அந்த இடமே வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது, க்ரௌடாக இருக்குது அப்படின்றப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு மியூசிக்கை நீங்கள் வந்து ப்ளே பண்ணும்பொழுது அது வந்து உங்களை அந்த இடத்துல வந்து இது பண்ணிவிடும். முக்கியமாக இது வந்து யாருக்கு அதிகமாக ஒர்க் ஆகும்னா இந்த சென்சிட்டிவாக இருக்காங்கல்ல, ஸோ அந்த மாதிரியான பர்சனுக்கு வந்து ஒர்க் ஆகும். சென்சிட்டிவாக இருக்க பர்சன் ஏன் ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் அவங்கள வந்து என்ன பண்ணாது அப்படின்னா ஒரு ஸ்டேபிளான பொசிஷனில் வைக்காது.
ஸோ அந்த ஸ்டேபிலிட்டியை இழக்கும்போது அந்த பர்சன் வேற ஒரு மியூசிக் கேட்குறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வைபுக்கு போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த சென்சிட்டிவான பீப்புள் வந்து அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க. முக்கியமாக அவங்களோட மென்டல் ஹெல்த் கண்டிஷன், ஒரு சில ட்ராமாஸ்லேருந்து இது வந்து கண்டிப்பாக அவங்க வெளியே வரத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதிகமாகவே வந்து இதை நம்ம அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த டிஃப்ரெண்ட்டான எமோஷன், அந்த டிஃபிகல்ட்டான எமோஷன்ஸ் அண்ட் மெமரிஸ் வந்து வெளில வந்துடுவாங்க. இதுக்கு நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் யார் யாரெல்லாம் இந்த இது பார்த்துருக்கீங்கன்னு தெரில, ஸ்ட்ரேஞ்சர் திங் அந்த ஒரு ஒரு சீரீஸ் இருக்கும்ல. ஸோ அந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன் பிட்வீன் டைமில் அந்த வில்லன் கிட்ட வந்து அந்த ஒரு கேர்ள் வந்து மாட்டிப்பாங்க. ஸோ அவங்களோட ஃபேவரட் மியூசிக்கை கேட்டு தான் அவங்களோட அந்த மைண்ட் அப்படின்றது இன்னொரு ஒரு ஸ்டேஜில் இருந்து அவங்களோட பாடிக்கு வந்து வரும். ஸோ அது வரைக்குமே வந்து அவங்க ஒரு மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களோட பிரதர் வந்து இறந்து போனதுனால அவங்க ஒரு டிஸ்கம்ஃபர்டபுளான அவங்களுக்குள்ளாரே ஒரு குற்ற உணர்ச்சியோட ஒரு இதில் இருப்பாங்க. அண்ட் அதுலேருந்து அவங்க அப்போ தான் வந்து வெளியே வருவாங்க. ஸோ ட்ரெடிஷ்னலாக நீங்கள் வந்து ஒரு மியூசிக் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஜாகிங் பேண்ட்ஸ் ஆர் யோகா கிளாத்ஸ் அண்ட் ஏதாவது ஒன்று நீங்கள் போட்டுட்டு இந்த மாதிரியான சவுண்ட்ஸை வந்து நீங்கள் அதிகமாக கேட்கும்போது அது வந்து உங்களை நல்லாவே ஒரு கம்ஃபர்டபுளாக பெட்டராக ஃபீல் பண்ணுறதுக்கு வைக்கும். அண்ட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாய்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுற கலராக வந்து பிங்க் கலர் வந்து சொல்லியிருக்காங்க. பிங்க் கலரை நீங்கள் இது பண்ணிக்கும் பொழுது உங்களால் அந்த டேயில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக மென்டலி ரொம்ப ஒரு மாதிரி அச்சீவ் பண்ணக்கூடிய அந்த ஒரு இதில் வந்து உங்களால் இருக்க முடியும். அண்ட் அதே சமயத்தில் க்ரீன் கலர் ஆல்சோ நாய்ஸ் அண்ட் வந்து இந்த பேனிக் அட்டாக்ஸ்லேருந்துலாம் உங்களை வந்து வெளியே கொண்டு வரும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நார்மலாக ஒரு ப்ரௌன் கலர் சொல்லுவோம்ல, ஸோ அதுவுமே வந்து பீப்புள் வந்து லிசன் பண்ணுறதுக்கும் அந்த ப்ரௌன் கலருமே வந்து அந்த நாய்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து கிளாசிக்கல் மியூசிக்ஸ் அதிகமாக கேட்கும் பொழுது உங்களோட பிரெயினோட அந்த செல்ஸ் வந்து ஃபங்க்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட மெமரி பவருமே வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ஃபைன், பட் இப்போ நம்ம ஒரு சாங் பற்றி பேசலாமா? ஸோ ஒரு விமனை பியூட்டிஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ என்ன தான் நம்ம வந்து தமிழ் சாங்ஸ் அதிகமாக கேட்டாலும் அந்த டப்டு சாங்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இதுன்னே சொல்லலாம். பியூட்டிஃபுல்லாக வந்து ஒரு ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு அழகான ஒரு விமனை பற்றி ஒரு மாதிரி டிஸ்கிரைப் பண்ணுற விதமாக இருக்கும். ஸோ அது ஒவ்வொன்றுலையுமே ஒவ்வொரு விஷயத்தையுமே அவளோட நடக்கிறது, நிற்கிறது, பேசுகிறது, அவள் எப்படி இருக்கா, எல்லாத்தையுமே டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி சாங் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தட்ஸ் இட். ஜோதா அக்பர் மூவிலேருந்து முழுமதி சாங். ஸோ அந்த சாங் கேட்டுட்டு வந்தெல்லாம் சம் பியூட்டிஃபுல்லான லைன்ஸ், மேஜிக்கலான வாய்ஸ் அண்ட் மேஜிக்கலான மூமெண்ட்ஸ். என்ன எல்லாமே அந்த கேர்ள்ஸ்க்கு தான் வந்து அந்த இனிமையான குரல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இல்லை இந்த மாதிரி ஒரு சில சாங்ஸை கேட்கும்போது இன்னும் இட் மீன்ஸ் வாய்ஸ் ஆர் மேஜிக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான சாங்கை நம்ம கேட்டுட்டு அகைன் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. திஸ் இஸ் டிசி லைவ். வி கேர், வி ஷேர், வி ஆர் ஆன் ஏர். Okay friends, welcome back to the show. This is TC Live. We care, we share, we are on. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மியூசிக்ஸ் பற்றி தானே நம்ம பேசிகிட்ருக்கோம். அண்ட் ஒரு சில சாங்ஸ் வந்து அண்டர் ரேட்டட் சாங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த சாங்ஸ் வந்து நமக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து பிடிக்கும். அதெல்லாம் இப்போ ரீசெண்டாக ஃபேமஸ் ஆகும்போது ஐயோ வேணாண்டா, அது அப்படியே விட்டுருங்க, அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி தோணும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய சாங்ஸ் வந்து இருக்கும். அந்த மாதிரி எனக்குமே ஒரு ஃபேவரட்டான ஒரு சாங் இருக்குது, ஒரு லைன் இருக்குது. அண்ட் அந்த லைனை பற்றி நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு வந்து பேச போகிறேன். ஸோ அது என்ன சாங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவீரன் மூவி, லைக் இப்போது அந்த மூவியில் ஃபஸ்ட்டு இனிஷியல் டைமில் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்த ஒரு மூவி, ஸ்டில் என்னோடய ஃபேவரட். நான் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் இருந்திருப்பேன் அப்போ பார்த்தேன். அப்போத்துலேருந்து இப்போ வரைக்குமே அது என்னோடய ஃபேவரட் தான். அண்ட் அந்த மூவியில் வந்து லாஸ்ட்டாக ஒரு சாங் வரும்ல, ஸோ உன்னை சேர்ந்திடவே மீண்டும் பிறந்தேனம்மா. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் லைன் ப்ளஸ் வந்து அந்த சாங்கில் வரக்கூடிய ஒரு லைன், நீ எங்கே நீ போனாலும் அங்கே நான் வருவேன், அந்த ஒரு லைன். ஸோ இப்போலாம் அது வந்து ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் ஸ்டில் மை 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து அது என்னோடய ஃபேவரட்டான லைனு.
அண்ட் அந்த சாங் இப்போ நம்ம கேட்டுட்டு வந்துடலாம். ஸோ அது இல்லாமல் மியூசிக் தட்ஸ் ஹீல்ஸ் அப்படின்றது தான் வந்து பார்த்துட்ருக்கோம். மியூசிக் அப்படிங்கிறது எல்லாத்தோட லைஃப்லேயுமே ஒரு மேஜிக்கலான வெர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி மியூசிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது நிறைய லைன்ஸ் வந்து சொல்லிகிட்டே போகலாம். இந்த லைன் இந்த லைன் இந்த லைன் சொல்லிட்டு மியூசிக் அப்படிங்கிறது வந்து அது மட்டும் இல்லாமல் மியூசிக்கை பற்றி பேசணும் அப்படின்ற பொழுது மியூசிக் அப்படிங்கிறது டிப்ரெஷன்லேருந்து நம்ம வரதாகும். அண்ட் அது வந்து நம்மளோட டிப்ரெசிவான சிம்டம்ஸ் ஏன்ஷியன்ட், அதாவது ஏன்ஷியன்ட் மீன்ஸ் கவலைகள், இது எல்லாத்தையுமே வந்து இது பண்ணிடும். ஸோ ஹூ டைப் ஆஃப் பீப்புள், அதாவது விச் டைப் ஆஃப் பீப்புள் வந்து மியூசிக் நீட், அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் இருக்கிறவங்களுக்கு, அண்ட் நெக்ஸ்ட்டு ஆன்ஷியன்ட் டிஸார்டர், அதாவது கவலைப்பட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி லைக் ஒரு மாதிரி பயத்துலேயே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அந்த விஷயம் நமக்கும் நடந்துடும் இல்லை எங்கேயாவது இருக்கிறப்போ ஒரு நெகட்டிவ் மைண்ட் தாட்லேயே இருப்பாங்க. ஸோ அது அவங்களால என்ன பண்ணாலும் அந்த நெகட்டிவிட்டியை வந்து அவங்களால மாற்ற முடியாது. நீங்கள் அந்த மாதிரி இருக்கிற பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் நிறைய சாங்ஸ் கேட்டு முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நெகட்டிவிட்டி குறையிறத வந்து நீங்கள் அதிகமாக வந்து இது பண்ண முடியும். அண்ட் மியூசிக் தெரப்பி இதில் எலிஜிபிள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரியில் வந்து ஹெல்த் அலைடு ஆர் பேசிக் சயின்ஸாக இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தவங்க வந்து அந்த பற்றி படிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்ஃபாகவே நீங்கள் வந்து நார்மலாக மியூசிக்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் சவுண்ட் ஹீலிங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக யார் இந்த மாதிரியான இதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்க, ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க, சிவியராக மென்டல் ஹெல்த் டிஸார்டர் இருக்கிறவங்கலாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் இந்த ஒரு மியூசிக்ஸ் இது வந்து எங்களை என்ன பண்ணோம் அப்படின்னா காம் பண்ணி கிளாரிட்டி பண்ணி எமோஷ்னலாக உங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கொடுக்கும். அண்ட் இதுதான் வந்து இந்த மியூசிக் தட்ஸ் ஹீல்ஸ் அப்படின்றது. ஸோ நான் இவ்வளோ சொல்லியிருக்கேனே, இதெல்லாம் நம்ம எங்கே போய் கேட்கணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் நார்மலாக உங்களுக்கு என்ன சாங் பிடிக்குமோ, உங்களோட ஃபேவரட் சாங் என்னவோ ஜஸ்ட் நீங்கள் அதை மட்டும் நீங்கள் கேட்டால் போதும். தட்ஸ் ஹீல்ஸ் யுவர் மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நம்மளுக்கு டைம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு டேயில் நாளைக்கு இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம். உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எதுனாலும் நீங்கள் டிசி லைவில் வந்து நீங்கள் போடுங்க, நாங்கள் உங்களுக்காக அதை ப்ளே பண்ணுறோம். அண்ட் அந்த மாதிரி நிறைய அந்த ஒரு மெலோடி சாங்ஸில் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச சாங்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுறேன். நெஞ்சுக்குள்ளே ஒன்று முடிஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சாங் வரும். அந்த மியூசிக் அண்ட் ப்ளஸ் அந்த மேஜிக்கல் வாய்ஸஸ் ஆசம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நிறைய சாங் இருக்குது. இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய சாங் பர்டிகுலர் லைனாக எனக்கு அந்த சாங்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி வந்து வீசி போன புயலில் அந்த லைன் வரும்ல, ஸோ அது வந்து நம்மளுக்கு ரொம்பவே வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு ஹீலிங் பவர் அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் அதை விட ரொம்ப அழகாக சொல்லணும் அப்படின்னா ஒரு விமனை சூப்பராக வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அந்த சாங்குமே வந்து அந்த அதே மூவியில் தான் வரும். லைக் வந்து விஜயோட சாங், அது ஒரு டாப் நச் ஷாஜஹான் மூவியில் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இந்த மாதிரிலாம்லாம் சாங் எடுத்திருக்கீங்களா, மின்னலே பிடித்து அந்த சாங். ஸோ அதெல்லாம் தொடர்ந்து அப்படியே நம்ம கேட்போம். ஒரு சாங்கை கேட்டுட்டு வந்துடலாம். தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. திஸ் இஸ் டிசி லைவ். வி கேர், வி ஷேர், வி ஆர் ஆன் ஏர்.